அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 12 ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈரான் அமெரிக்கா பேச்சு தொடக்கம், பாகிஸ்தானின் தலைவர்கள் முகாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா 2 வீக்ஸ்க்கு ஒரு சீஸ்ஃபயர் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. இதை அடுத்து பாகிஸ்தானில் ஈரானோட அதிகாரிகளும் அமெரிக்காவோட அதிகாரிகளும் ஒரு பேச்சுவார்த்தை தொடங்க போகிறாங்க. சரியா, எப்படி போரை நிறுத்தலாம், என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுதான் நம்ம முதல் செய்தியில் பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இப்போ கொஞ்சம் லிவரேஜ் ஆகிருக்கு. லைக் கப்பல்ஸ்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கும் நிறைய கப்பல்கள் வருது வழக்கப்படி. ஸோ பார்ப்போம், இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு, எல்பிஜி தட்டுப்பாடு குறையுதான்னு சொல்லிட்டு. இன்னமும் நிறைய எல்பிஜி தட்டுப்பாடு இருக்குன்றாங்க, பட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி. அடுத்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கீவாஜை பற்றி ஒரு ஆர்டிக்கல். சரிங்களா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நியூஸ் பேப்பர் தான். கீவாஜோட பிறந்தநாள் ஆக்சுவலாக நேற்று. சரியா, ஏப்ரல் 11. ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர். ஓகேவா, ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ப்ளஸ் தமிழறிஞர். ஸோ இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. ப்ளஸ் அவரை பற்றி ஒரு பேசிக்கான ஜென்ரல் நாலேஜ்க்காக சிலது கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த ஆர்டிக்கல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்றது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இவரை பற்றி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சரி. அடுத்து வந்தீங்கன்னா அகைன் அரசியல் செய்திகள் தான் ஃபுல்லாகவே. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் புலே பிறந்த தினம், தலைவர்கள் மரியாதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நேற்று இவரை பற்றி பார்த்துருந்தோம். இவர் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இவருடைய 200வது பிறந்தநாள் தொடக்கம், 200வது ஆண்டு இது தொடங்குது. ஸோ இதை விமர்சையாக கொண்டாட போகிறாங்க நம்மளுடைய மத்திய அரசு. மோடி சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதுக்காக சிலைகள் நிறுவிட்டுருக்காங்க சில இடத்துல. இப்போ தெலுங்கானாவில் கூட சிலைகள் திறந்து வைக்க போகிறாங்க. சரியா, ஸோ நேற்று அவருடைய பர்த்டேன்றதுனால அவருக்கு மரியாதை செலுத்திட்டு அவரை பற்றின ஒரு சொற்பொழிவுகளை ஆற்றிருக்காங்க நம்மளுடைய குடியரசுத் தலைவர் எல்லாருமே. சரிங்களா, ஓகே. அடுத்து வந்தோம்னா நேற்று எப்படியோ சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க சாம்சன் ஹெல்ப்பால். ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா பூமிக்கு திரும்பிய ஆர்டெமிஸ் 2 குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 1 ஒரு லான்ச் நடந்துச்சு. ஆர்டெமிஸ் 2 நிலவை நிலவுடைய சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தி அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரி. சரியா, ஸோ அது 10 days மிஷன் ஆக்சுவலாக. ஸோ 10 days முடிஞ்சிருச்சு நேற்றோட. அதே மாதிரி நேற்று அவங்க பூமியிலையும் தலை இறங்கிட்டாங்க. சரிங்களா, ஸோ அது ஒரு 4 விஞ்ஞானிகள் போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் பேர் பார்த்திங்கன்னா ரீட் வைஸ்மேன், அவர் தான் கமாண்டர். அப்புறம் விக்டர் க்ளோவர் பைலட், கிறிஸ்டினா கோச், அவங்க தான் திட்ட விஞ்ஞானி. அப்புறம் கனடாவை சேர்ந்த ஜெரிமி ஹான்சன். இவங்க மற்ற 3 பேரும் பார்த்திங்கன்னா நாசா ஆஸ்ட்ரோனாட்ஸ். இவர் பார்த்திங்கன்னா கனடாவை சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரோனாட். சரியா, ஜெரிமி ஹான்சன். சரியா, ஸோ இவங்க 4 பேர் தான் போயிருப்பாங்க. இவங்க மூனோட ஆர்பிட்டில் 4,06,771 கிலோமீட்டர்ஸ் தொலைவை கடந்து மனிதர்கள் இதுவரை விண்வெளியில் சென்றிடாத தொலைவை எட்டி சாதனை படைத்தனர். ஓகே, இவங்களோட அச்சீவ்மெண்ட் அதுதான். ஆர்பிட்டில் ரொம்ப தூரம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண ஒரு இதுதான் இந்த ஆர்டெமிஸ் 2. அந்த ஸ்பேஸ் இது பேர் பார்த்திங்கன்னா ஓரியான் லான்ச், ஸ்பேஸ் லான்ச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது எங்கே லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனடி ஸ்பேஸ் சென்டர் ஃப்ளோரிடாவில். இதோட லான்ச் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம். ஓகே, நாசாவோட ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம், SLSன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது ஒரு ரிவிஷனாக நம்ம பார்க்குறோம். ஓகே, சரி. இது செகண்ட் மிஷன். தேர்ட் ஃபோர்த் மிஷன் 2027 2028 ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு முன்னோட்டமாக இதை பார்க்குறாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.